ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்ட் வீடியோவில் பார்த்துருந்த அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸடாக டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஆர்டர் மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணதை பற்றி பார்த்துருந்தோம். அதே கேட்டகரி வைஸில் அதே ட்ரெண்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஸ்விங் மெத்தடில் எப்படி ட்ரேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்ஸாக நம்ம இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ணி லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளை செலக்ட் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எம் ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வாட்ச் ஓப்பன் ஆகும். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியூ செக்ஷனில் இருக்கும் மார்க்கெட் வாட்ச், டேட்டா விண்டோ, நேவிகேட்டர். ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கோல்டு எடுத்துக்கலாம். XAU USD மேக்ஸிமைஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் நேவிகேட்டர் கண்ட்ரோல் என் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது இதுதான் ஆக்சுவலியான நேவிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சார்ட் கலர் சேஞ்சிங் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் வீடியோ பாருங்கள். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நமக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இண்டிகேட்டர் உள்ளே ஆட் பண்ணி பார்ப்போம். இண்டிகேட்டர் ட்ரெண்டு அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம பை எடுத்துகிட்டு ட்ரேடை ஃபிக்ஸடு டிபி வச்சு எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எப்போ உங்கள் ட்ரெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ட்ரெண்ட் இங்கே எக்ஸிட் ஆகுது, இந்த கண்டிஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சப்போஸ் இன்கேஸ் இங்கே பை எடுத்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸிட் ஆகிருக்கும். இந்த லாஜிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடிட்டர் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் மார்க்கெட் க்ளோஸாக தான், மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஓகே, எக்ஸ்பர்ட் யூடியூப் நியூ என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நேம் எக்ஸ்பர்ட் அட்வைசர் யூடியூப் ஏஎம்இ பேஸ்டு ட்ரேட்ஸ் ஸ்விங் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணலாம் சப் விண்டோவை. ஓகே, இந்த கமெண்ட் லைனாக நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுவோம். ஆன்லைன் ஃபங்க்ஷன் இது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஓகே, ரீஇன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்லை. ஆன் டிக் எதுவுமே நமக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்ஸ் இன்புட்ஸ்க்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரேட் ஃபைலில் இன்க்ளூட் ஃபைல் கால் பண்ணணும். அதை கால் பண்ணலாம். இன்க்ளூட் ட்ரேட் ஸ்லாஷ் trade.mph. ஓகே, ஃபைல் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ட்ரேடு ஃபோல்டருக்குள்ளே ட்ரேடு எம்கியூ வச்சு கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் நமக்கு இங்கே கால் ஆகிடுச்சு. இந்த கிளாஸ் ஃபைலை நம்ம கால் பண்ணுறதுக்கு கிளாஸ் ட்ரேடு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஓகே, 0 எரர்ஸ். இப்போ பேசிக்ஸ் இன்புட்ஸ் போகும். இன்புட் டபுள். இந்த சிம்பிள் நமக்கு ஒன்று தான். இப்போ இதில் லாட் மட்டும்தான் நமக்கு. லாட் 0.50 வைக்கலாம். 2 வால்யூம் சைஸ். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இண்டிகேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு தேவைப்படும். அடாப்டிவ்
இன்புட்ஸ். இப்போ இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு நம்ம சார்ட் பேனல் போகலாம். ரைட் கிளிக் சார்ட்டில் இண்டிகேட்டர் லிஸ்ட், மெயின் சார்ட் இண்டிகேட்டர், ப்ராப்பர்ட்டிஸ். நமக்கு மொத்தம் இதில் பீரியட் 1, ஃபாஸ்ட் இஎம்ஏ 1, ஸ்லோ இஎம்ஏ 1, ஷிஃப்ட்டு, க்ளோஸ். மொத்தம் 4 இன்புட்ஸ் இருக்குது நமக்கு இண்டிகேட்டரில். ஃபஸ்ட் இண்டிகேட்டரோட இன்புட் என்னன்னு பார்க்கும்போது ஓகே இன்புட் இன்டெகிரல் input AME period 9 default value. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா average period for AME. ஓகே, அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜோட ஆவரேஜ் பீரியட் கால்குலேஷன். அதாவது என்ன நம்ம டைம் ஃப்ரேம் வைக்கிறோமோ அதோட ப்ரீவியஸ் 9 bars ஆஃப் ஆவரேஜ் கால்குலேஷன் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கும். செகண்டு ஃபாஸ்ட் இஎம்ஏ பீரியட் இன்புட் இன்புட் ஃபாஸ்ட் இஎம்ஏ பீரியட் பார்த்தோம்னா 2 ஃபாஸ்ட் EMA period EERIOD டபுள் ஸ்லாஷ் மிஸ் கமெண்ட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவுக்கு இதை பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டு மட்டும் ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லோ இது 30 டிஃபால்ட் வேல்யூ. ஸ்லோ ஃபைனலாக input shift input AME shift 0 shift for AME. ஃபைனலாக அப்ளைடு ப்ரைஸ் நீங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, க்ளோஸ்டு ப்ரைஸா என்னன்னு சொல்லிட்டு அப்ளைடு ப்ரைஸோட இன்புட் அப்ளைடு ப்ரைஸ் பீரியட் கரண்ட் ப்ரைஸ் க்ளோஸ் ஏஎம்ஏ அப்ளைடு ப்ரைஸ். ஓகே, நமக்கு பேசிக்ஸான இன்புட்ஸ் முடிஞ்சிருச்சு. இண்டிகேட்டரோட இன்புட்ஸும் நமக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. குளோபல் வேரியன்ஸ் சர்வர்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரோட ஹேண்டில் இன்டீரியர் ஏஎம்ஏ ஹேண்டில். செகண்ட் ஒன்று வேல்யூவை காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு அரே. ஸ்ட்ரிங் எதுக்குன்னா சிக்னலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, முடிஞ்சிருச்சு. இண்டிகேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஏஎம்ஏ ஹேண்டில் இண்டிகேட்டர் ஏஎம்ஏ நல்ல கரண்ட் பீரியட் ஏஎம்ஏ பீரியட் இன்புட் மேலே என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே கீழே ஒன்று அப்படி கால் பண்ண வேண்டியது தான். செகண்ட் ஃபாஸ்ட் இஎம்ஏ இன்புட் ஃபாஸ்ட்டு. செகண்ட் அடுத்து ஸ்லோ. அடுத்தது ஷிஃப்ட் இன்புட் ஏஎம்ஏ ஷிஃப்ட்டு. அதுக்கடுத்து அப்ளைடு ப்ரைஸ். ஓகே, ரெண்டு முடிஞ்சிச்சு. இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து ஆன்டிக்கு போகலாம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இண்டிகேட்டர் ஆன் எக்ஸ்பர்ட் அட்வைசர்.
ADVI. ஓகே, அடுத்து என்ன போகிறேன்னா வேல்யூவை காப்பி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், காப்பி AMA வேல்யூ. ஓகே, இல்லை பஃபரில் காப்பி பண்ணுவோம். காப்பி பஃபர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா AMA ஹேண்டில் பஃபர் நம்பர் மெயின் லைன் ஒரு லைன் தான் இருக்குது. ஜஸ்ட் மெயின் லைன் ஸ்டார்டிங் பொசிஷன் 1 கவுண்ட் 1 அரே வந்து பார்த்தோம்னா AMA வேல்யூ அரே. ஓகே, அடுத்தது டபுள் AMA ப்ரைஸ் புதுசாக ஒன்று கொடுக்கணும். இதை நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கோம். AMA வேல்யூ 0 _ digits. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இண்டிகேட்டரோட வேல்யூவை இந்த பஃபரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மேலே குளோபலாக பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியில் எந்த இண்டிகேட்டரோட வேல்யூ நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம ப்ரைஸுன்னு காமனாக கால் பண்ணியிருக்கோம். இது எவ்ரி டைம் நமக்கு இண்டிகேட்டர் அப்டேட் ஆகும்போது ப்ரைஸ் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயின் பர்பஸ் நமக்கு. அதுக்கடுத்து நம்ம சிக்னலை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு வந்து தேவை, எந்த டைரெக்ஷனில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது கரண்ட் பார் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னா ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் நம்ம வந்து எவ்ரி டைம் நம்ம கால் பண்ணுறது ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து தேவை. அதுக்கு நம்ம என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ். இது சிம்பிள் தான் நமக்கு. டபுள் close price normalized double I close வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் நல்ல கரண்ட் சிம்பிளுக்கு கரண்ட் பீரியடோட ஷிஃப்ட் 1. ஏன் நம்ம 1 கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு எப்பயுமே ரைட் டு லெஃப்டாக தான் கவுண்ட் ஆகும். இது 1 இது 0, இது 1 2 3. அப்போ நமக்கு 1ஓட வேல்யூ தேவை. எவ்ரி பார் அப்டேட் ஆகும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு எடுத்துக்கும். அடுத்தது நம்ம சிம்பிளோட ஆஸ் ப்ரைஸ் பிட் ப்ரைஸ் எடுப்போம். அதுக்கு நமக்கு ஸ்கேன் பிட் ப்ரைஸ் டபுள் ஆஸ் ப்ரைஸ் நார்மலைஸ் டபுள் symbol info none symbol ask digits compile 0 errors. just copy and paste பண்ணிக்கிறோம். same bit price இதே தான். bit நமக்கு முடிஞ்சிடுச்சு. பிட் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் எடுத்துட்டோம். அடுத்தது டிஃபைன் AMA சிக்னல். இது ரொம்ப சிம்பிள். நமக்கு இப்போ நம்ம ஏஎம்மோட ப்ரைஸ் இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை எடுத்துட்டோம். இப்போ ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டுட்டு மேலே கீழே இருக்கா, மேலே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது AMA ப்ரைஸை விட மேலே இருந்துச்சு அப்படின்னா பை ட்ரெண்டுனும், கீழே இருந்துச்சுன்னா செல் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் க்ளோஸ் ப்ரைஸ் விட AMA ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு AMA குளோபல் வேரியபிள் சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை. ஓகே, இதே இப்போ இஃப் சேம் க்ளோஸ் ப்ரைஸ் விட AMA ப்ரைஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா AMA சிக்னல் வந்து நமக்கு செல். ஓகே, ஓகே. இப்போ நம்ம இங்கேயே ஒரு கமாண்ட் ஃபங்க்ஷனை போட்டுருவோம். எப்பயுமே எண்டில் போடுவோம்.
இது ஆக்சுவலி கரெக்டாக இருக்கும். நமக்கு லேப்டிங் மூவிங் இருக்கிற சிக்னல் என்னவா இருக்கணும், ஜென்ரேட் ஆனவொன்னு நமக்கு ஷோ ஆகிடணும். ஓகே, எரர் இல்லை. அதுக்கடுத்து இப்போ நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூஷன் வந்து போகலாம். ஓகே, இஃப் பொசிஷன் டோட்டல் நமக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கணும், ஏஎம்ஏ சிக்னல் நமக்கு பையாக இருக்கணும். பையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இந்த ட்ரேட் என்னன்னா ட்ரேட் பை இன்புட் லாட். இது நமக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பை completed. இன்கேஸ் நமக்கு ஆகலை அப்படின்னா incomplete. ஓகே, கம்பைல் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு பை கண்டிஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சேம் நம்ம செல்லுக்கு பண்ணுவோம். செல் இஃப் ஏஎம்ஏ சிக்னல் செல்லாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் இன்புட் லாட் டைரெக்டாக மார்க்கெட்டில் நமக்கு இதுவே நமக்கு போதும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மார்க்கெட் செல் கம்ப்ளீட்டட். சப்போஸ் நடக்கலை அப்படின்னா எரர் ஆகுது பட்சத்தில் இன்கம்ப்ளீட் நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோ ஆகும். ஓகே, கம்பைல் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன செய்யணும், அடுத்தது டைரெக்டாக நம்ம மார்க்கெட் ஆர்டரில் தான் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிட் கண்டிஷன் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா, எக்ஸிட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட இந்த ஃபங்க்ஷன் பிளாக் முடிஞ்சிருச்சு. ஆர்டர் பிளேஸிங் இஃப் முறை சிக்னல் வேலிடேட் பண்ணணும். ஏஎம்ஏ சிக்னல் நமக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா பையாக இருக்கு. இப்போ அந்த செகண்டாக வேலிடேட் என்ன நடக்கணும், பொசிஷனை நமக்கு செலெக்ஷன் பண்ணணும். என்ன பொசிஷன் இருக்குன்னு செலெக்ஷன் பண்ணிவிட்டு சிம்பிள் செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்குள்ள நமக்கு பொசிஷனோட டைப்பை வேலிடேட் பண்ணணும். பொசிஷன் கெட் இன்டீரியர் பொசிஷன் டைப் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையா இருக்கிற இடத்துல செல் இருந்துருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகும். ட்ரேட் டாட் பொசிஷன் க்ளோஸ் பை சிம்பிள்.
சிம்பல். இது நடக்குது அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். செல் ட்ரேட் க்ளோசிங் கம்ப்ளீட்டட். ஓகே, ஒரு வேளை நமக்கு நடக்கலை, இன்கம்ப்ளீட். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையா இருக்கும் பட்சத்தில் செல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் பிளாக் இதோட நமக்கு முடியுது. அடுத்தது இஃப் ஏஎம்ஏ சிக்னல் நமக்கு செல்லாக இருக்கு. ஓகே, பொசிஷனை செலெக்ஷன் பண்ணும். பொசிஷன் செலக்ட் சிம்பல். இஃப் பொசிஷன் டைப்பை வேலிடேட் பண்ணும். பொசிஷன் டைப் வேலிடேட் சைட். டைப்பு நமக்கு பையாக இருக்கக்கூடாது. இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணுன்றதை நீங்கள் மேலே அதை கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம். ஒயிட் ட்ரே க்ளோசிங் கம்ப்ளீட்டட். ஓகே, இதோட நமக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா சிம் ட்ரேடோட கோடிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 94, 97 கம்ப்ளீட். ஃபைனலாக ஒரு டைம் ஃபைனல் கம்பைல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோடை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கோட் ஜென்ரேட்டர் எக்ஸ்போர்ட் அட்வைசர் யூடியூப் பிக்சர் டெஸ்ட். யூஎஸ்டி 1 hour வைப்போம். 30 minutes கூட வைக்கலாம். இன்புட்ஸ் ஓகே, க்ளோஸ் ப்ரைஸ் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஜேர்னலில் நமக்கு எல்லாமே வரும். மார்க்கெட் பை கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, பை ட்ரேட் க்ளோஸ் கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. செல் ட்ரேட் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஓகே ஓகே, நமக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசர் இப்போ ரன் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.